விசுவாசம்ன்றது ஒரு விவசாயி கையில கொடுக்கப்பட்ட ஒரு விதைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த விதைக்கிறது ஒரு பிரின்சிபல் இருக்குது. என்னன்னு சொன்னா, என்ன விதையை நீங்க விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு விளைச்சலா வரும். உங்களை சில பேர் குழி வெட்டி உள்ள புதைச்சாங்க. ஆண்டவர் ஏன் அவங்களெல்லாம் மிதிக்க விட்டார்னா, உங்களை மிதிச்சு உள்ள தள்ளாதான் எவ்வளவு உள்ள போறோமோ அவ்வளோ மேல நம்ம வர போறோம். 126 சங்கீதம் 5-6 வாசித்து பாருங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு ஏன் விதைக்கிறாங்க? ஏன்னா எங்களுக்கு நீர் பாய்ச்சறதுக்கு யாரும் இல்ல சாமி. இந்த விதைக்கு நீர் பாய்ச்சறதுக்கு யாருமே இல்ல. எனக்கு யாரும் இல்ல, எனக்கு நீங்கப்பட்டுதாப்பா. அப்படி அழுது கண்ணீர் விடும்போது அந்த விதைக்கு நம்முடைய கண்ணீரே தண்ணீராக மாறுகிறது. ஏன்னா சாதாரண தண்ணீரை விட நீங்களும் நானும் விடுகிற கண்ணீருக்கு பவர் அதிகமாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு தனிமையில உட்கார்ந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று கண்ணீர் வடிக்கிறாயோ? ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நீ இன்னைக்கு தனியா கண்ணீர் வடிக்கிற, உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி நீ கண்ணீர் வடிக்கிற. ஆனா உன் கண்ணீரை, உன் விதைய நினைக்கிற தண்ணீரா நான் மாத்தி கண்ணீரோடு விதைக்கிற நீ சீக்கிரமா ஆனந்த கண்ணீர் வடித்து கம்பீரமாய் அறுவடை செய்யும்படி உன் கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக நான் மாற்ற பண்ண போகிறேன்.